யாராவது சும்மா மீனே வராம அமுத்தி விளையாண்டு இருந்தாங்கன்னா இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. மீனுக்கு டோர் பெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலிங் பெல் மாதிரியா? ஆமா, இது எங்க நடக்குதுன்னா நெதர்லாந்துல ஒரு ஆத்துக்கு குறுக்க ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அந்த ஆத்துல பலவிதமான மீன்கள்லாம் வந்து ஸ்பிரிங் சீசன்ல மைக்ரேட் ஆகி போய் இனப்பெருக்கம் செய்யும். இப்போ அந்த டேம் கட்டியிருக்க காரணத்தினால அந்த மீன்கள்னால அந்த இடத்துல போக முடியாம ஆயிருச்சு. இதுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மீன்கள்லாம் வர்றப்போ ஒருத்தர் வந்து டோர் ஆபரேட்டர் மாதிரி இருக்காரு, அவர் போய் இந்த டோரை ஓபன் பண்ணி விடுவாரு, அந்த மீன்கள்லாம் போயிடும். இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி பண்ணி ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்படி அடிக்கடி மீன்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அதை வேட்டையாடுற விலங்குகள்லாம் வந்து ஆப்போசிட் சைட்ல வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆத்துல ஒரு கேமரா வச்சிருக்காங்க. கேமரா வச்சு அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீம் பக்கத்துலயே ஒரு காலிங் பெல் ஆப்ஷனும் இருக்கு. நம்ம மீன் வர்றதை பார்த்தோம்னா அந்த காலிங் பெல் அமுத்தினோம்னா அங்க நோட்டிபிகேஷன் போய் அந்த டோர் கீப்பருக்கு அவங்க போய் அந்த டேமை திறந்து விட்டுறாங்க. அந்த மீன்கள் கிராஸ் பண்ணி போயிருது. ஓ, அப்ப மீன் வந்த உடனே சப்போஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம்னா அமுத்தின உடனே ஓபன் பண்ணிடுவாங்களா? ஆமா, வந்தோடனே நம்ம பெல் அமுத்தினோம்னா அவங்க ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மீனை உடனே கிராஸ் பண்ணி போயிடும். நல்லா இருக்க. யாராவது சும்மா மீனே வராம அமுத்தி விளையாண்டு இருந்தாங்கன்னா இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இதையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல பெல் அமுத்தினா மட்டும்தான் அது ஓபன் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. இது இப்பயும் லைவ்ல தான் இருக்கா? நம்மளும் இந்த வெப்சைட்ல போய் பெல் அமுத்தலாமா? இதுதான் அந்த சீசன். மார்ச்ல இருந்து மே எண்டு வரைக்குமே இது லைவ்ல தான் இருக்கும். மிஸ்டர் பெல் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நம்மளும் அதை பார்த்து பெல் அமுத்தலாம். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒரு வருஷமா நீ தான் பெல்ல அமுக்கிட்டு ஓடுறியாடா.